Hi students, very good morning to all. Welcome back to our computer science class, unit 2, chapter 6. Students, today we are going to see about a new lesson, that is control structures. This word is very familiar to you, isn't it? Okay, in your last class, which means in your last year 11th standard, you learnt about what is meant by control structure and C++. This is very familiar and important topic in a C++. அப்போ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கு கீழே நீங்கள் என்னென்ன பார்த்தீங்க? இஃபில்ஸ் லேடு, நெஸ்டட் இஃப் அப்படிங்கிற டாபிக்ஸ் பார்த்தீங்க இல்லையா? இது எல்லாமே நீங்கள் ஸ்கூலுக்கு வந்த பிறகு பார்த்த டாபிக்ஸ் இல்லையா? ஓகே. அண்ட் தென் ஸ்விட்ச் கேஸ் பார்த்தீங்க, பிரேக், கண்டினியூ அப்படிங்கிற டாபிக்ஸ் பார்த்தோம். அண்ட் தென் வைல், டூ வைல் லூப், ஃபார் லூப், இது எல்லாமே எதுக்கு கீழே பார்த்தோம்? லூப்பிங் ஸ்ட்ரக்சருக்கு கீழே பார்த்தோம் இல்லையா? இதுதான் நீங்கள் பைத்தானில் பார்க்க போகிறீங்க. அதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தென் ஃப்ளோ சார்ட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே சேமாக இருக்கும். பட் ப்ரோக்ராமிங் கோட் செட் பண்ணுறோம் இல்லையா? அது மட்டும் உங்களுக்கு டிஃபர் ஆகியிருக்கும். Let we see the control structure. Introduction. Programs may contain set of statements. Here, what is meant by statements? Statements அப்படினாவே நம்ம ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணியிருக்க அந்த லைன், ப்ரோக்ராமிங் கோடு தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஓகே. தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டபிள் செக்மெண்ட்ஸ் தட் எய்ட் த ரிசல்ட். ஸோ எல்லா ப்ரோக்ராமே நம்ம எதுக்கு கிரியேட் பண்ணுறோம்? டு ப்ரொடியூஸ் சம் ரிசல்ட் இல்லையா? அந்த ரிசல்ட்டுக்காக தான் நம்ம ஒரு ப்ரோக்ராமே அழகாக கோட் பண்ணுறோம் வித்தவுட் எனி எரர். இன் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் சீக்வன்ஷியலி, விச் மீன்ஸ் ஒன் பை ஒன். ஓகே, தட் இஸ் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர். ஒரு எக்ஸிக்யூஷனுக்கு அப்புறமா இன்னும் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிங்கிற 3 ப்ரோக்ராம் நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஏக்கு அடுத்து பிக்கு அடுத்து சின்னு சீக்வன்ஷியலாக வருது இல்லையா? தட் இஸ் சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் there may be situations in our real life programming where we need to skip a segment or set of statements and execute the another statement based on the test of a condition. நம்ம கொடுக்குற கண்டிஷனை பேஸ் பண்ணி ஒரு செட் ஆஃப் செக்மெண்ட்டை ஸ்கிப் பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா அதையே எடுத்துக்குவோம் எக்ஸிக்யூஷனுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக போகிறீங்க ஷாப்பிங், ஓகேவா? அப்படி ஷாப்பிங் போகும்போது நீங்கள் தேடுற ப்ராடக்ட்டில் பிராண்டுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? இந்த கம்பெனி தான் வாங்குவோம் அப்படின்னு. அந்த கம்பெனி உங்களுக்கு அந்த பிராண்டு அவைலபிளாக இல்லை அப்படின்னா அதுக்கு சேமாக ஆப்டாக இருக்கிற இன்னொரு பிராண்டு வாங்குவீங்க. அதுதான் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ஒரு கண்டிஷன் தேடி போகுது, அந்த கண்டிஷன் அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா அடுத்த பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம், ஓகே, அதே ப்ரோக்ராமில் அடுத்த பார்ட்டுக்குள்ளே போய் செக் பண்ணும். தட் இஸ் பிரான்ச்சிங் ஆர் ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஓகே. அண்ட் தென் ஆல்சோ வி மே நீட் execute set of statements multiple times, that is called the iteration and looping. So இந்த iteration and looping இது உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா? looping means a set of statement which can be executed repeatedly until the target is achieved, which means நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை தேடி போகிறீங்க இல்லையா? நீங்கள் ஆல்டர்னேட்டிவ்ல என்ன பண்ணுறீங்க? அது இல்லைன்னா அதை வாங்கிக்கிறீங்க. பட் லூப்பிங்கில் என்ன பண்ணுவீங்க? அது கிடைக்கிற வரைக்கும் சர்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்க. தட் இஸ் ஐட்ரேஷன். த சேம் ஒர்க் இஸ் ரிப்பீட்டட் எது வரைக்கும்? அன்டில் த டார்கெட் இஸ் ஃபினிஷ்டு. அந்த ப்ராடக்ட் கிடைக்கிற வரைக்கும் அதே கம்பெனியில் அதே பிராண்ட்லேயே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர். A program statement causes a jump of control from one part of the program to another. ஸோ கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொன்னேன்? ஒரு ப்ரோக்ராமில் இருக்கிற கண்டிஷன், ஓகேவா, ஒரு அதோட கண்ட்ரோல் ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்லேருந்து இன்னொரு பார்ட் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு ஜம்ப் ஆகுது அதோட கண்ட்ரோல் அப்படின்னா அதை நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஓகே. as you have already learnt in C++. நீங்கள் ஆல்ரெடி இதை படிச்சிருக்கீங்க இல்லையா? the control statements are compound statements. இது என்ன சொல்கிறோம்? compound statementன்னு சொல்கிறோம். why? because it is used to alter the flow of control flow of the process. alter அப்போனா சேஞ்ச் பண்ணுது. என்னத்தை சேஞ்ச் பண்ணுது? கண்ட்ரோல் ஃப்ளோவை. வாட் இஸ் கண்ட்ரோல் ஃப்ளோ? விச் ஒன் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதே யார் அப்படின்னா அந்த இடத்துல டிசைடிங் அத்தாரிட்டி யாருன்னா அந்த கண்ட்ரோல் ஃப்ளோ சார்ட்டில் பார்த்துருப்பீங்க. அந்த ஏரோ மார்க் எங்கே போதோ அதே மாதிரி தான் எக்ஸிக்யூஷனும் நடக்கும் இல்லையா? அந்த ஏரோ மார்க்கு தான் என்ன சொல்கிறாங்க இங்கே? கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஆர் ப்ரோக்ராம் டிபெண்டிங் ஆன் த ஸ்டேட் ஆஃப் ப்ராசஸ். ஒரு ப்ரோக்ராம் எதை பேஸ் பண்ணியிருக்கும்? அங்கே நடக்கிற அந்த அவுட்புட் ப்ராசஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் இஸ் சீக்வன்ஷியல் செலக்ஷன் ஐட்ரேஷன். ஸோ சீக்வன்ஷியலுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்க்குறோம்? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் பண்ணும், அதுக்கப்புறமா ஸ்டேட்மெண்ட் 2, அதுக்கப்புறமா தான் ஸ்டேட்மெண்ட் 3, 1 by 1 ஆர்டர். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் தி செலக்ஷன். செலக்ஷன் மீன்ஸ்
ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஆகுது, செலெக்ஷனில் டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை செக் பண்ணுது. அது ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிளாக், அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி ஐட்ரேஷன். ஐட்ரேஷன் இஸ் நத்திங் பட் நான் இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை செக் பண்ணும் பொழுது ட்ரூவாக இருந்துச்சுன்னா கீழே வருது இல்லையா ஏரோ மார்க்கு, இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஃப்ளோன்னு சொல்கிறோம். இந்த ஏரோ மார்க் போகுது இல்லையா, இந்த டைரக்ஷன் எந்த டைரக்ஷனில் போதோ அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலை தான் டேட்டா ஃப்ளோன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எனக்கு இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் செக் பண்ணும்பொழுது ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் அது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா திருப்பி ஸ்டேட்மெண்ட் 1 எங்கே போகுது, திருப்பி டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் போகுது. கண்டினியூஸாக அதோட ஆக்ஷன் அது பண்ணிக்கிட்டே இருக்கும், ரிப்பீட்டட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, திஸ் இஸ் ஐட்ரேஷன். நெக்ஸ்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் என்னென்ன டாபிக்ஸ் பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு சீக்வன்ஷியலில் நீங்கள் இஃப்ல்ஸ், நெஸ்டட் இஃப் பார்க்க போகிறீங்க, இஃப்ல்ஸ் லேடர் பார்க்க போகிறீங்க. ஓகே, அண்ட் தென் ஐட்ரேஷனில் வைல், டூ வைல், ஃபார் லூப் பார்க்க போகிறீங்க. அண்ட் தென் ஜம்பிங்கில் பிரேக் அண்ட் கண்டினியூ. ஸோ இந்த டாபிக்ஸ் தான் நீங்கள் இந்த லெசனில் பார்க்க போகிறீங்க. தேர் ஆர் 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். வாட் இஸ் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு கேட்டால் முன்னாடி ஒரு டெஃபினேஷன் இருக்கு இல்லையா, 1 ப்ரோக்ராம் டு அனதர் ப்ரோக்ராம், அதோட கண்ட்ரோல் ஜம்ப் பண்ணணும், அந்த டெஃபினேஷன் எழுதணும். டைப்ஸ் கேட்டாங்கன்னா வாட் ஆர் த 3 இம்பார்ட்டன்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த சீக்வன்ஷியல், செகண்ட் ஒன் இஸ் த ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங், தேர்ட் ஒன் இஸ் த ஐட்ரேட்டிவ் ஆர் லூப்பிங். இதோட சிங்கிள் லைன் டெஃபினேஷன் நம்ம இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோம். இது கொஞ்சம் எலாபரேட்டாக வித் சூட்டபிள் எக்ஸாம்பிளோட நம்ம இங்கே பார்க்க போகிறோம். Sequential statement. A sequential statement is composed of a sequence of statement which are executed one after another. இதுக்கப்புறமா எனக்கு இதுதான் வரணும், இதுக்கப்புறம் இதுதான் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்டராக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறத சீக்வன்ஷியல்னு சொன்னோம் இல்லையா. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், டு பிரிண்ட் அ கோட், ஒரு ப்ரோக்ராம் கோடிங் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரிண்ட் ஹலோ திஸ் இஸ் ஷாம் அப்படின்னு கொடுத்தாச்சு இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் 43 செகண்ட் லேண்ட் நார்த்காஸ்டி தமிழ்நாடு. ஸோ எதுக்கப்புறம் எது அப்படிங்கிறது நம்ம சொல்லியாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு பிரிண்ட் ஹலோங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் அவுட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும், 43 செகண்ட் லேண்ட் நார்த்காஸ்டி அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். திஸ் இஸ் கால்ட் த சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட். Next one is the alternative or branching statement. In our day-to-day life, we need to take various decisions and choose an alternative path to achieve our goal. ஸோ இது உண்மைதான் இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய டெசிஷன்ஸ் எடுப்போம். ஒரே நாளில் எவ்வளோ முடிவு எடுக்கணும், சாப்பிட்றதுலேருந்து தூங்க போகிறதுலேருந்து வெளியில் போகிறதுலேருந்து எல்லாமே நம்மளோட டெசிஷனை மாற்றிக்கிட்டே இருப்போம். டெசிஷன் மாற்றுறதும் இல்லாமல் அதோட பேத் மாற்றுவோம் இல்லையா. இட்ஸ் மீன் ஷார்ட்கட்டாக எது சீக்கிரம் முடிக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவோம். And then maybe we could have taken an alternative route to reach our destination when we find a usual road by which we travel is blocked. This type of decision making is what we are to learn through alternative or branching. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ரூட் ஒன்று கண்டுபிடிச்சி உங்களோட எங்கே போகணுமோ ட்ராவல் பண்ணுறீங்க இல்லையா, ஒரு இடத்துக்கு போகும்பொழுது அங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகி அந்த இடத்துல பிளாக் ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் வே தேடி போவீங்க, ஷார்ட்கட் இல்லையா. தட் இஸ் கால் தி பிரான்ச்சிங் ஆர் ஆல்டர்னேட்டிவ். செக்கிங் வெதர் த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஈவன் ஆர் ஆட் can all be done using the alternative or branching statement. நான் கொடுத்துருக்கிறது பாசிட்டிவா நெகட்டிவா இல்லை ஆடா ஈவனாங்கிற இது இல்லைனா அது. ஓகே, எந்த மாதிரி சாய்ஸில் இருக்கிறத நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே சம் டைப்ஸ் பார்க்க போகிறோம். Python provides the following types of alternative or branching statements. First one is the simple if-else statements, and then if-else statement, if-elif statement. Okay, first என்ன பார்த்தோம், simple if statement பார்த்தோம் இல்லையா. What is simple if statement? Which is nothing but the simplest of all decision making. The condition should be in the form of relational or logical expression. So syntax is if condition கொடுக்க போறீங்க, if குள்ள condition கொடுக்க போறீங்க, statement 1 நீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அதை உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ண சொல்லி காமிக்குது இல்லையா. ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, x ஈக்குவல் டு இன்ட், இன்டீஜரில் உங்களுக்கான இன்புட் வேல்யூ கொடுக்குறாங்க. எக்ஸுங்கிறது வேரியபிள், இன்டீஜர், அதுக்கப்புறமா இன்புட்குள்ளே என்டர் யுவர் ஏஜ் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இது நம்மளுக்கு பிரிண்ட் பண்ண போகிற கண்டிஷன். அண்ட் தென் இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, இஃப் எக்ஸ் இங்கே மேலே என்ன கொடுத்துருக்காங்க, என்டர் த ஏஜ், நான் கொடுக்க போகிற ஏஜ். ஓகே, அப்போது இன்ட் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 18. 18க்கு மேலேயும் போகக்கூடாது, 18க்கு மேலே இருந்தால் ட்ரூ, 18 வரைக்கும் இருந்தாவே உங்களுக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, விச் இஸ் voting ஏஜ்.
அப்போ print your eligible age for voting அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ கீழே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, enter your age. enter your ageல 34ன்னு கொடுத்துருக்காங்க. is it eligible for voting? yes, exactly it is eligible for voting இல்லையா. அப்போ you are eligible for voting இருக்கு. திருப்பி செகண்ட் அவுட்புட்ல ஏஜ் 16 கொடுக்குறாங்க. 16 போது உங்களுக்கு இந்த இடத்துல என்ன இருக்கு, it must be in empty. அந்த இடத்துல ஒண்ணுமே வரல, ஏன்னா அது எரர் காமிக்கும் இல்லையா. 18 வரைக்கும் தான் எனக்கு என்னது ஃபால்ஸ்ன்னு கொடுங்க, 18க்கு மேலே வந்தால் ட்ரூன்னு கொடுங்கன்னு நீங்கள் கண்டிஷன் மேலேயே கொடுத்துட்டீங்க. தட் இஸ் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். சிம்பிளாக ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை இப்படி தான் நீங்கள் டிக்ளேர் பண்ணுவீங்க. எப்படி, இஃப் ஒரு வேரியபிள் எக்ஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு சம் வேல்யூஸ். ஓகே, second one is, as you can see in the second execution, no output will be printed. Only the Python promote will be displayed because the program does not check alternative process when the condition is failed. Listen, if full statementல என்ன சொல்றாங்க, in case அது ட்ரூவா இருந்தா மட்டும் தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸ் அப்படிங்கிற பார்ட்டை கண்டிப்பா இஃப் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ல எடுத்துக்காது. அப்போ எது ட்ரூவோ அதை மட்டும் தான் எடுத்துக்குது. ஃபால்ஸுங்க எடுத்த எம்டியா இருக்கு இல்லையா. ஓகே, செகண்ட் ஒன் இஸ் தி இஃப் ஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதுலையாவது ஒரு ஆப்ஷன் இல்லை. ஓகேவா, இஃப்ல என்ன இல்லை, ஒரு ஆப்ஷன் இல்லை. ட்ரூவாக இருந்தால் ட்ரூவை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும். இது நீங்கள் C++லேயே படிச்சிருக்கீங்க இல்லையா. இஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும், ட்ரூவாக இருந்தால் ட்ரூ மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபால்ஸுங்கும் போது இட் கேனாட் ரியாக்ட் எனி திங். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் த இஃப் ஃபுல் ஸ்டேட்மெண்ட். த இஃப் ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ப்ரொவைட் த கண்ட்ரோல் டு செக் த ட்ரூ பிளாக் as well as the false block. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுது, நம்ம கொடுத்துருக்க ரெண்டு பிளாக்கையும் அது செக் பண்ணுது. என்ன பண்ணுது, ரெண்டு பிளாக்கும் செக் பண்ணுது. அப்போ இஃப் கண்டிஷன், ஓகே, கண்டிஷன் கொடுத்தாச்சு. கண்டிஷன் கொடுத்த பிறகு ஸ்டேட்மெண்ட் 1 பார்க்குது, செக் பண்ணுது. அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூ வில் பி எக்ஸிக்யூட்டட். அப்படி இல்லை இஸ் ஃபால்ஸ். ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் 2வை செக் பண்ணி என்ன பண்ணும், ஃபால்ஸுங்கிற வேல்யூவை நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். இஸ் தட் கிளியர்? அப்போ இஃப்ல ஒரே ஒன்று, சிம்பிள் இஃப்ல என்னது, ட்ரூவாக இருந்தால் ட்ரூ, அதர்வைஸ் இட் டசன்ட் டிஸ்பிளே எனி திங். பட் இஃப் எல்ஸ்ல என்ன பண்ணுது, ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிளாக், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் பிளாக். ஓகே, let we see the flow chart. entry means உங்களுக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷனை தான் இங்கே என்ட்ரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போது அதுக்கப்புறமா என்ன பண்ணுது, ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத செக் பண்ணுது. ட்ரூவா ஃபால்ஸாங்கிறத செக் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரூவாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைனா ஸ்டேட்மெண்ட் 2 ஃபால்ஸுங்கிற பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். This is the flow chart for if full statement. If full statement thus provide two possibilities. And the two possibilities are true or false. Okay. And then the condition determines which block is to be executed. So, ஏதோ ஒன்று தான் எக்ஸிக்யூட் ஆக போகுது. அது ட்ரூவாகவும் இருக்கலாம், ஃபால்ஸாகவும் இருக்கலாம். Let we see the example. A equal to int, integerல input enter any numberனு கொடுத்துருக்கீங்க இல்லையா. And then if A divided 2 equal to 0. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க, நான் இஃப் ஏங்கிறது நான் கொடுக்குற வேல்யூவாக இருக்கலாம். அது வந்து 2ஆல் டிவைட் ஆச்சுன்னா தட் இஸ் ஈவன், 2ஆல் டிவைட் ஆகலை ரிமைண்டர் இருக்குன்னா தட் இஸ் ஆட். ஓகே, ஈக்குவல் டு 0ன்னு முன்னாடியே அசைன் பண்ணிட்டீங்க இஃப் கண்டிஷனில். பிரிண்ட் ஏ மேலே வாங்கியிருக்கீங்க இல்லையா, ஏவோட வேல்யூ எங்கே வாங்கியிருக்கீங்க, மேலே வாங்கியிருக்கீங்க. ஓகே, அண்ட் தென் ஏவோட வேல்யூ மேலேயே கெட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட்டு இஃப் கண்டிஷனில் என்ன கொடுத்துருக்கீங்க, ஏ டிவைட் பை 2 ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டீங்க. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு என்ன பண்ணணும், பிரிண்ட் ஏ கமா இஸ் ஈவன் நம்பர். ஸோ ஏ வந்து டிவைடட் பையாக இருந்துச்சுன்னா ஈவன் நம்பர், அப்படி இல்லைன்னா தட் இஸ் ஆட் இல்லையா. ஸோ லெட் வி சி த அவுட்புட். என்டர் தி எனி நம்பர். என்டர் எனி நம்பர்னா 56 வந்து ஈவன் நம்பரா, எஸ், 2ஆல் தான் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் 67 தட் இஸ் ஆட் நம்பர், பிகாஸ் அதில் ஒரு ரிமைண்டர் வரும் இல்லையா டிவைட் பண்ணும்பொழுது. ஸோ இஃப் எல்ஸ் அப்படிங்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஏதோ ஒரு உங்களுக்கு நமக்கு எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் டு ரீரைட் த above ப்ரோக்ராம் இஸ் ஆல்சோ அவைலபிள் இன் பைத்தான். ஸோ மேலே என்ன பண்ணோம், இஃப் ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டை தனித்தனியாக ப்ரெசென்ட் பண்ணோம் இல்லையா. இதையே இன்னொரு வழியில் நம்ம பண்ண போகிறோம். வாட் இஸ் தட், அதுக்கு சின்டாக்ஸ் பாருங்கள். வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் 1 இஃப் கண்டிஷன் எல்ஸ் வேரியபிள் 2. அப்போ இந்த கண்டிஷனில் நம்ம 3 வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், வேரியபிள் 1 வேரியபிள் 2. எப்படி பார்க்கலாமா, அதே ப்ரோக்ராம் ஏ ஈக்குவல் டு இன்ட் இன்புட், இன்டீஜரில் இன்புட் கொடுக்குறீங்க, என்டர் எனி நம்பர். அதில் என்ன பண்ணுறீங்க, எக்ஸுங்கிற ஃபஸ்ட்டு வேரியபிள், அங்கே என்ன சின்டாக்ஸ் பார்த்தோம், வேரியபிள் ஈக்குவல் டு வேரியபிள் 1 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ எக்ஸுங்கிறது வேரியபிள், ஈவன் அப்படிங்கிறது வேரியபிள் 1. இஃப்ங்கிற கண்டிஷனில் ஏ டிவைட் பை 2 ஈக்குவல் டு 0 எல்ஸ் ஆட் அப்படின்னு கொடுத்துருவோம்ல. அந்த ஆடுங்கிறது வேரியபிள் 2. இதில் 3 வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க, எக்ஸ்,
ஈவன் ஆட் அப்படிங்கிற 3 வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்களே, இதில் கண்டிஷன் எங்கே இருக்குது? இஃப் ஏ டிவைட் பை 2 ஈக்குவல் டு 0, தட் இஸ் த கண்டிஷன். அப்போ அதே ஆன்சர் தான் இங்கேயும் வருது இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன, அந்த இடத்துல பிரிண்ட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, மேலே நான் ஏன்னு டிக்ளேர் பண்ணியிருக்க வேல்யூ இங்கே கெட் பண்ணிவிட்டு இஸ் எக்ஸோட வேல்யூ, கீழே எக்ஸ்ன்னு இன்னொரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அதில் இருக்கிற கண்டிஷனை கால் பண்ணுறதுக்கு எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த அனதர் வே யூ ஹாவ் டு யூஸ் தி if else statement. Next one is the if else which means else தான் elif அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? we need to construct a chain of if statement. if statement எப்படி பண்றோம்? if else if elif அப்படிங்கறது என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? then elif clause can be used instead of else. else statementக்கு பதிலா elif அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றோம். அப்ப இங்க பாருங்க, if condition 1 செக் பண்ணுது, அப்படி இல்லைனா சின்டாக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிளாக் 1 எக்ஸிக்யூட் பண்ணும், அது இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா திருப்பி என்ன பண்ணும்? எலிஃப்ல கண்டிஷன் 2 ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இருக்கிற மேலே இருக்கிற ரெண்டுமே தப்பாக இருக்கு, ஃபால்ஸாக இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்ஸ் பார்ட்டில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் பிளாக் அது எக்ஸிக்யூட் பண்ணும். இஸ் தட் கிளியர்? ஓகே. இந்த சின்டாக்ஸ் if elif else mentioned above, the condition 1 is tested. கண்டிஷன் 1 டெஸ்ட் பண்ணுது. இஃப் இட் இஸ் ட்ரூ, இன் கேஸ் அது ட்ரூவாக இருந்தால் தென் எக்ஸிக்யூட் த ஸ்டேட்மெண்ட் 1 பிளாக். ஓகேவா? அதர்வைஸ் பிளாக் 1 எக்ஸிக்யூட்டட். அப்படி இல்லைன்னா என்ன ஆகுது? அதோட கண்ட்ரோல் எங்கே போயிடுது? கண்டிஷன் 2க்கு செக் பண்ண போயிடுது. கண்டிஷன் 2 வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் இட் இஸ் ட்ரூ த ஸ்டேட்மெண்ட் 2 வில் பி எக்ஸிக்யூட்டட். அப்படி இல்லை அப்படின்னா இட் ஃபெயில்ஸ், எல்லாமே அதுக்கு ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அது என்ன ஆகும்? எல்ஸ் பார்ட் இருக்கு இல்லையா, ஸ்டேட்மெண்ட் பிளாக் என் அப்படிங்கிற பார்ட் அது என்ன பண்ணும்? எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இஃப் else வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க இல்லையா, வாட் இஸ் நெஸ்டட், ஒன்றுக்குள்ளே ஒன்றுன்னு சொல்லுவோம். வித்தின் அனதரை தான் நம்ம நெஸ்டட்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு if else-குள்ளே இன்னொரு if else இருந்துச்சுன்னா தட் இஸ் நெஸ்டட் elif else ஸ்டேட்மெண்ட். இஸ் தட் கிளியர்? ஓகே. அதில் இருக்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் செக் பண்ணும். செக் பண்ணிவிட்டு எல்லாமே ஃபால்ஸ் அப்படின்னா என்ன பண்ணும்? கடைசியாக இருக்கிற என் பிளாக் ஸ்டேட்மெண்ட் என் பிளாக் அப்படிங்கிறத அது எக்ஸிக்யூட் பண்ணும். இஸ் தட் கிளியர்? ஸோ சிம்பிள் இஃப் என்ன பண்ணும்? ட்ரூவாக இருந்தால் ட்ரூ மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் எம்டியாக இருக்கும் இல்லையா. இஃப் else என்ன பண்ணும்? ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும், ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணும் இல்லையா. அண்ட் தென் நெஸ்டட் elif else என்ன பண்ணுச்சு? அதுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1 இருக்குது, ஒன்றுக்குள்ளே ஒன்று இருக்கும் இல்லையா, வித்தின் அனதர். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணது, அது ட்ரூவாக இருந்தால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா அதோட கண்ட்ரோல் செகண்ட் கண்டிஷனுக்கு வருது. செகண்ட் கண்டிஷனுக்கு வந்து அது ட்ரூவாக இருந்தால் ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்படி இல்லைனா திருப்பி தேர்ட் கண்டிஷன், அதுவும் இல்லை அப்படின்னா கடைசியாக என்ன பண்ணுது? ஸ்டேட்மெண்ட் என் பிளாக் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் பார்ட் அது எக்ஸிக்யூட் பண்ணுது. இஸ் தட் கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃப்ளோ சார்ட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க? அதோட டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், இஃபோட டெஸ்ட் எக்ஸ்பிரஷனை செக் பண்ணுறாங்க. ட்ரூவாக இருந்ததுன்னா பாடி ஆஃப் த இஃப் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி இல்லைனா செகண்ட் அடுத்து நம்ம கண்டிஷன் 2க்கு போகும்னு சொன்னோம் இல்லையா, நெக்ஸ்ட் அடுத்த கண்டிஷனை செக் பண்ணுது, அது ட்ரூவாக இருந்தால் அதில் இருக்கிற பாடி ஆஃப் த லூப்பை எக்ஸிக்யூட் பண்ணும். அப்படி இல்லை அதுவும் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணும்? கடைசியாக நம்ம ஒரு பார்ட் பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட்டு எல்ஸில் போட்டு பிளாக் என் ஸ்டேட்மெண்ட் பிளாக் என்னன்னு பார்த்தோம் இல்லையா, அது எக்ஸிக்யூட் ஆகிடும். இஸ் தட் கிளியர்? ஃப்ளோ சார்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸ்பிரஷன் 1 செக் பண்ணுது, அது ட்ரூவாக இருந்தால் கீழே இருக்கிற பாடி ஆஃப் த இஃப் எக்ஸிக்யூட் பண்ணும். அது ஃபால்ஸாக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் வருது, அதுவும் ஃபால்ஸாக இருந்ததுன்னா கடைசியாக இருக்கிற எல்ஸ் பார்ட்டை அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடும். ஓகே. elif class combines the if else statement. ஸோ elif அப்படிங்கிற கிளாஸ் என்ன பண்ணுது? இட் கம்பைன் தி if else அப்படிங்கிற ரெண்டு if else ஸ்டேட்மெண்ட்டை கம்பைன் பண்ணுது. to one if else statement. elif can be considered the abbreviation of else if. elifங்கிறது என்ன? abbreviation of else if அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் தட் கிளியர்? ஓகே. if statement there is no limit elif clause that can be used, but an else class it should be placed at the end. ஸோ நமக்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது elif யூஸ் பண்ணுறதுக்கு, ELIF. பட் எல்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? அண்ட் தென் if elif statement is similar to the nested if statement what we have learned in your C++. C++ல nested if statement படிச்சிங்க இல்லையா, அதுவும் if elif statement ரெண்டுமே ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சம் எக்ஸாம்பிள் நம்ம வந்து எக்ஸாம்பிள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மார்க் ஷீட் பொறுத்து பார்க்க போகிறோம்.
ஃபஸ்ட்டு m1 ஈக்குவல் டு இன்டீஜரில் இன்புட் ஈக்குவல் டு என்டர் த மார்க் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டே உங்களுக்கு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஆவரேஜ் வந்து 80க்கு கிரேட்டர் தென்னாக தான் இருக்கணும் ஆர் எபவ். அண்ட் தென் 70 இதுக்குள்ளே இருந்தால் கிரேட் கொடுத்துருக்காங்க. 80லேருந்து எபவ் இருந்துச்சுன்னா ஏ கிரேட், 70லேருந்து 80க்குள்ளே இருந்துச்சுன்னா பி கிரேட், 60 to 70 இருந்துன்னா சி கிரேட், 50 to 60 இருந்தால் டி கிரேட், 50க்கு கீழே இருந்துச்சுன்னா தட் இஸ் இ கிரேடுன்னு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் நம்ம செட் பண்ண போகிறோம். m1 ஈக்குவல் டு இன்டீஜரில் இன்புட் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வாங்குறீங்க. செகண்ட் என்ன பண்ணுறீங்க, m2ல இன்டீஜரில் செகண்ட் சப்ஜெக்டோட மார்க் வாங்குறீங்க. அடுத்து ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறீங்க, ஆவரேஜ் ஈக்குவல் டு m1 ப்ளஸ் m2 டிவைடட் பை 2. அப்போ 2 மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் 100 ப்ளஸ் 80 180 ஆகிடுமா. 180 டிவைட் பை 2 90 மார்க்ஸ். அப்போ 90 மார்க்ஸும் போது எனக்கு ஏ கிரேட் வரும் இல்லையா. ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டிஷன் அங்கே அப்ளை பண்ணுறீங்க. இஃப் ஏ கிரேட்டர் தான் 80 இருந்துச்சுன்னா பிரிண்ட் கிரேட் ஏ. லிசன் இட் கேர்ஃபுல்லி. இங்கே மேலே கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. 80க்கு மேலே இருந்ததுன்னா கிரேடு ஏங்கிறத பிரிண்ட் பண்ணுங்க. ஆர் if average 70 and average less than 80, 70லேருந்து 80க்குள்ளே இருந்துச்சுன்னா எனக்கு கிரேடு பி எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் தென் if ஆவரேஜில் 60 to 70 இருந்ததுன்னா சி கிரேடு, 50 to 60 இருந்துச்சுன்னா டி கிரேட். அப்படி இல்லை 50க்கு கீழே இருக்குது, 49 45 இருக்குன்னா தட் இஸ் இ கிரேட். ஓகே, 50க்கு கீழே எது இருந்தாலுமே இ கிரேட் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துட்டீங்க. ஓகே, அவுட்புட் பாருங்கள். என்டர் த ஃபர்ஸ்ட் மார்க் 34 ப்ளஸ் 78. அப்போது இது எதுக்குள்ளே வருது, 50 to 60க்குள்ளே வருது இல்லையா. அப்போது டி கிரேட் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. அண்ட் தென் செகண்ட் அவுட்புட் பாருங்கள். என்டர் த ஃபர்ஸ்ட் மார்க், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அண்ட் செகண்ட் சப்ஜெக்ட் 67 73. அப்போது பி கிரேடில் வருது இல்லையா. உங்களுக்கு 70 to 80 மார்க்ஸில் வருது. இஃபில்ஸ் அப்படிங்கிற அந்த நெஸ்டட் இஃபில்ஸ்க்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஃபஸ்ட்டு இஃப் ஸ்டேட்மெண்ட், அதுக்குள்ளே எலிஃப் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்டாக எல்ஸ் பார்ட் கொடுத்துருக்காங்க. இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸோ நீங்கள் இன்றைக்கி பார்த்துருக்கிறது என்ன பார்த்துருக்கீங்க, சீக்வன்ஷியல் அப்படிங்கிறதும் அண்ட் தென் ஆல்டர்னேட்டிவ் பிரான்ச்சிங்கில் சிம்பிள் இஃப் பார்த்தீங்க, இஃப் எல்ஸ் பார்த்தீங்க, நெஸ்டட் இஃப் எலிஃப் எல்ஸ், இஃப் எலிஃப் எல்ஸ் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்துருக்கீங்க இல்லையா. எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் சின்டாக்ஸ் ஃப்ளோ சார்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கவனமாக லிசன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த லெசன்லேருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், 2 மார்க்ஸாக இருந்தால் டெஃபனேஷன் எழுதணும், 3 மார்க்ஸாக இருந்துச்சுன்னா ஃப்ளோ சார்ட்டோட சேர்த்து தான் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃபில் ஸ்டேட்மெண்ட் நான் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும்னா, இஃபில் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு எழுதிட்டு அதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஃப்ளோ சார்ட் அப்படி இல்லைன்னா சின்டாக்ஸ் எழுதலாம். ஓகே, அப்படி இல்லை 5 மார்க்ஸில் கேட்டேன்னா டெஃபனேஷன் எழுதணும், சின்டாக்ஸ் எழுதணும், ஃப்ளோ சார்ட் எழுதணும், ப்ளஸ் ஒரு ப்ரோக்ராம் எக்ஸாம்பிளாக எழுதணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் டாபிக்ஸ் வெரி வெல். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கிறது எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி C++ல் பார்த்தது தான் இல்லையா. Listen the video carefully. If you have any doubt, ask in our group. Thank you students. Have a nice day.